ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் நம்ம இன்றைக்கி இன்னொரு விழாவில் சந்திக்கிறோம். ஸோ பெரிய ஒரு இடைவேளைக்கு அப்புறம் வந்து நம்ம மீண்டும் சந்திக்கிறோம். ஸோ நான் நினைக்கிறேன் ஒரு 2 மந்த் ஆகிருக்கும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி. ஸோ நம்ம டைட்டிலை பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைட்டில். எஸ், நம்ம வந்து இன்றைக்கி இந்தியா வந்திருக்கிறோம். நம்ம இல்லை, நான் மட்டும்தான். ஸோ ஒரு சோலோ ட்ரிப் வந்து இந்தியா வந்திருக்கிறேன். ஸோ அதைத்தான் வந்து நம்ம இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வந்த டேட் வந்து 4 அக்டோபர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னே வந்து நாங்கள் ஃபேமிலியோடு இந்தியாவுக்கு வந்தது 2014, அதாவது 2014. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆஃப்டர் 11 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம மீண்டும் இந்தியா வந்திருக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா வந்து இது வந்து கேஎல்ஐ ஏர்போர்ட்டு 2, அதாவது வந்து 2. ஸோ அங்கே தான் வந்து ஏர் ஆசியா ஃப்ளைட்டு வந்து இன்றைக்கி நம்ம ஏர் ஆசியா ஃப்ளைட்டில் தான் வந்து புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம இப்போ எங்கே போய்கிட்ருக்கோம் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு குட்டி டிரான்ஸ்போர்ட் மாதிரி. இது வந்து உள்ளுக்கே இருக்கும். நம்ம லக்கேஜ் இதெல்லாம் வந்து தூக்கிட்டு வரோம். நம்ம வந்து ரொம்ப வயசானவங்க இந்த மாதிரிலாம் போனால் கூட்டிகிட்டு வந்து விடும். ஸோ அதுக்காக வந்து நான் வயசானவங்க வந்து அப்படின்னு இல்லை கணக்கு. ஆக்சுவலாக வந்து அந்த டிபார்ச்சர் ஹாலில் வந்து இருந்துகிட்டு இருக்கும்போது வந்து நான் மிஸ்டேக்காக வேறு ஏரியாவுக்கு போயிட்டேன். அது வந்து டொமெஸ்டிக் ஏரியாவா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. மிஸ்டேக்காக வேறு இடத்துக்கு போயிட்டேன். ஸோ அங்கே வந்து நம்ம விசாரிக்கும் போது ஸோ அந்த கேட் இல்லை, வேறு கேட்டு அப்படின்னு வந்து அங்கே இருந்து ஒருத்தர் வந்து வழிகாட்டினாப்புல. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டில் வந்து இந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து லக்கேஜ்லாம் ஏற்றிக்கிட்டு ஈஸியாக நடந்து போகிறதுக்குல இதில் வந்து இந்த வண்டியில் போகிறதுக்கு. ஸோ அப்போ வந்து சொன்னாப்புல இதில் வந்து ஏறி நம்ம வந்துடலாம் அப்படின்னு. அதில் தான் வந்து இப்போ நம்ம ஜாமான் எடுத்து வச்சுட்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ ஒரு வழியாக வந்து நம்ம ஏர்போர்ட் செக்கிங்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து ஏர் ஆசியா ஃப்ளைட்டு உள்ளுக்கு இருக்கிறோம். இது வந்து ஒரு பனித்து வரது மாதிரி இருக்குல்ல, பனியா இல்லை புகையா அப்படின்னு கேட்பீங்க. எஸ், இது வந்து ஏற்கனவே வந்து புகை மார்த்த வந்துட்டுருக்கு. ஏன்னு அப்படி தெரில. ஏற்கனவேலாம் நம்ம பல டைம் ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். ஏர் ஆசியா, ஏர் இந்தியா எல்லா ஃப்ளைட்டும் வந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். பட் இந்த மாதிரி வந்ததில்லை. இது ஏன் இப்படி வருது அப்படின்னு எனக்கும் தெரியல. ஆனால் அந்த அளவுக்குலாம் வந்து கூலிங்காலாம் இல்லை, சும்மா நார்மலாக தான் இருந்தது. பட் அங்கே இருக்கிற சிச்சுவேஷனை பார்க்க நல்லா அப்படியே ஐஸு, அந்த ஆவின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. இப்போ வந்து அவங்க இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க நம்மளோட சேஃப்டி பர்பஸ்க்காக. ஸோ ஃப்ளை பண்ணி ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வந்து ஃபுட்டுலாம் வந்தது. பட் நான் வந்து ஃபுட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து புக் பண்ணலை. ஸோ நம்ம இன்சைட், அதாவது வந்து உள்ளுக்கு வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு இங்கே வந்து அந்த மெனு புக்கெலாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ என்னென்ன ஃபுட்டு, என்னென்ன ப்ரைஸு அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ நான் வந்து உள்ளுக்கு போனதுக்கப்புறம் தான் வந்து அந்த மெனுவை பார்த்து சூஸ் பண்ணி வாங்கினேன். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக திருச்சி ஏர்போர்ட் வந்தாச்சு. ஸோ நாங்கள் நைட்டு ஒரு 12 மணி அளவில் தான் வந்து திருச்சியை வந்து ரீச் பண்ணணும். அதுக்கப்புறம் இது வந்து வே கோ டு மை வில்லேஜ், அதாவது வந்து சிவகங்கை அப்படிங்கிற ஊரில் தான் வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணினது. ஸோ அங்கே போகிற வந்த வேல சாப்பிட்றதுக்கு வந்து இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். இது ஒரு ரெஸ்டாரண்ட். பட் இது வந்து ஸ்டில் திருச்சி தான். ஸோ இதுதான் நான் தங்கியிருந்த பிளேஸு. எங்கே தங்கியிருந்தேன் அப்படின்னா வந்து நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஹவுஸில் தான் தங்கியிருந்தேன் சிவகங்கையில். ஸோ இது வந்து மறுநாள் நைட்டு ஆக்சுவலாக. ஸோ நைட்டு, அதாவது வந்து 4 அக்டோபர் நைட்டு நம்ம டின்னர் சாப்பிட்ருந்தோம் ஒரு கடையில் திருச்சியில். ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து நல்லா தூங்கி எந்திரிச்சு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் நைட்டு வந்து நம்ம சிவகங்கையை வந்து அப்படியே ஒரு ரவுண்டிங் போகலாம் அப்படின்னு வந்து வெளியே வந்திருக்குறோம். இது வந்து நம்ம பெட்ரோல் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு வர்றோம். பைக்கு பெட்ரோல் போட்டுட்டு ஸோ பக்கத்துலேயே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்தது. ஸோ நம்ம இப்போ வந்து அங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். பர்ச்சேஸ் அப்படின்னு இல்லை. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த ஊரை வந்து சுற்றி காட்ட கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்.
ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு. ஸோ நம்ம உள்ளுக்கெல்லாம் போய் ரொம்ப வீடியோ எடுக்கல. ஏன்னா வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து நம்ம உள்ளுக்கு வந்து வீடியோ எடுக்கல. ஸோ நம்ம அடுத்து எங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னா வந்து இது ஒரு ஸ்வீட் ஷாப்பு. ஸோ இங்கே நிறைய வெரைட்டி இருந்துச்சு. ஸோ நம்ம மலேசியாவில் எப்படி இருந்துச்சு அதே மாதிரியே இருந்துச்சு. நிறைய சாய்ஸ் இருந்தது. பட் நாங்கள் வந்து ஸ்வீட்லாம் நிறைய வாங்கலை. ஜஸ்ட்டு ஒரு பஃப்பு வாங்கி சாப்பிட்டோம். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அவங்க வந்து நல்லா ஹாட் பண்ணி அப்படியே சுட சுட கொடுத்தாங்க. ஸோ இது வந்து நம்மளோட டூரில் 3rd டே, அதாவது வந்து 6th October 2025. ஸோ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வந்து மதுரைக்கு போய்கிட்டுருக்குறோம் ஒரு வேலை விஷயமா. ஸோ அந்த வேலை நம்ம அப்படியே வீடியோ எடுத்தது தான் இது. ஸ்டீல் சிவகங்கை பஸ் ஸ்டாப்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பஸ்ஸுக்கு, மதுரை பஸ்ஸுக்காக. ஸோ ஆக்சுவலாக வந்து 2-3 பஸ்ஸு வந்தது. பட் எல்லாம் ஃபுல்லாக வந்தது. நம்ம ஊரில் ஒரு டெக்னிக் இருக்குது. அதாவது வந்து நம்ம பஸ்ஸில் இடம் பிடிக்கிறதுக்கு வந்து துண்டு போட்டு பிடிக்கிறது. பட் அது இன்னும் வந்து மாறலை, அப்படியே தான் இருக்குது. ஸோ நான் 2014 அதாவது 2014 வந்திருந்த போதும் அதே மாதிரி தான் இந்த பஸ்ஸில் இடம் பிடிக்கிறது வந்து ஒரு பெரிய வேலையாக இருந்தது. ஸோ அதே இது வந்து இன்னும் இருக்குது. அது மட்டும் மாறவே இல்லை. எவ்வளோ டெக்னாலஜி மாறிடுச்சு பஸ்ஸு, பட் அந்த பஸ்ஸில் இடம் பிடிக்கிறது மட்டும் இன்னும் அப்படியே தான் இருக்குது, மாறவே இல்லை. ஸோ பஸ் ஒரு வழியாக வந்துருச்சு. பஸ் ஏறியாச்சு இப்போ மதுரை பஸ்ஸில். சிவகங்கையிலேருந்து மதுரை போகிறதுக்கு வந்து கரெக்டாக வந்து 1 hour எடுத்தது. ஸோ இது வந்து பஸ்ஸில் போகிறதுக்கு. பட்டு நம்ம ஓன் டிரான்ஸ்போர்ட் காரில் போகிறதா இருந்தால் இன்னும் ஃபாஸ்ட்டாக ஜஸ்ட்டு 1/2 hour அந்த மாதிரி கூட போகலாம். ஸோ போகிற வழியெல்லாம் எல்லா கடையெல்லாம் வந்து அப்படியே நம்ம வேடிக்கை பார்த்துட்டு வந்தது. முன்னெல்லாம் வந்து பஸ்ஸு ஒவ்வொரு ஸ்டாப்பும் நிற்கும்போது வந்து அந்த குக்கும்பர், அதாவது வந்து வெள்ளரிக்காய், அப்புறம் வந்து அந்த பழங்கள், அப்புறம் பலகாரங்கள் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து பஸ்ஸில் விற்பாங்க. பட் அது வந்து ராம்நாத் ஏரியா, அதாவது ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் பக்கம் அந்த மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து அந்த மாதிரி நான் பார்க்கல. பஸ்லாம் வந்து விற்கலை. ஜஸ்ட்டு ஒரே ஒரு பர்சன் மட்டும் வந்து அந்த ஒரு பழம் விற்றாங்க. நான் என்ன பழம் கூட நல்லா சரியாக வந்து கவனிக்கல. இது மாங்காய் விற்றாங்க, வாங்கினோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கே மாதிரிலாம் வந்து இந்த பலகாரம் இந்த மாதிரிலாம் வந்து விற்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு. அதுக்கு அடுத்து வந்து நாங்கள் ஆட்டோ எடுத்து வந்து போயிட்டுருக்குறோம். ஸோ வந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்தது வந்து ஒரு மாலுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இந்த மால் உள்ளுக்கு வந்து மெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கிறோம். இந்த பிராண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்டாக. ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்து அங்கே கூட்டிகிட்டு வந்தாப்பில் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இது வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்த 3rd டே. ஸோ 3rd டேயே வந்து நம்ம வந்து ஷாப்பிங் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக வந்து ஷாப்பிங் பண்ணலை. ஸோ இது எந்த டைமில் நான் விசிட்டிங் வந்திருக்கிறேன் அப்படின்னா கரெக்டாக தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே. ஸோ ரொம்ப க்ரௌடாக இருந்தது. தீபாவளி ஷாப்பிங் வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஆஃபரும் வந்து நல்ல ஆஃபராக இருந்தது. நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினா அப்புறம் எவ்வளோ % கொடுக்குறாங்களா, அதாவது கூப்பன் மாதிரி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஒரு ஆஃபரு. குர்த்தி, சல்வார் கமீஸு இந்த மாதிரி வெரைட்டியாக இருந்துச்சு. நல்ல மெட்டீரியலும் கூட நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. எல்லாம் ரொம்ப பார்க்கறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பட்டு அப்போ தான் வந்து நம்ம ஜஸ்ட்டு 3 டே. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம வேலையை முடிக்காமல் நம்ம வந்து ஷாப்பிங்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் எந்த பர்ச்சேஸும் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிடலாம் அப்படின்ட்டு. இதை நான் சொன்ன அந்த குர்த்தி பை 2 400 சம்திங் தான். ஸோ நல்ல சாஃப்டான ஒரு மெட்டீரியல். இதெல்லாம் வந்து நமக்கு இங்கே மலேசியாவில் இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் கிடைக்காது. கிடைக்கும் இந்த மாதிரி குர்த்தி டிசைனும் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். பட் இந்த மெட்டீரியல் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது. நம்ம ஊரில் இருக்கிற மெட்டீரியல் மாதிரி இங்கே கிடைக்காது. ஏன்டா ஊருக்கு வந்து அந்த சம்மருக்கு தகுந்த மாதிரி உள்ள மெட்டீரியல் வந்து ஈஸியாக நம்ம வாங்கலாம். நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு, குர்த்தி, சல்வார் கமீஸ் அந்த மாதிரி மட்டும் இல்லை, வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸும் நல்லா இருந்துச்சு. நல்லா நிறைய சாய்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அப்புறம் வந்து காய்ஸ்க்கு டிஷர்ட்டு, ஷர்ட்டு அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ நம்ம ஊரில் எப்படி சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கோமோ அதை விட நல்லா அழகாக தான் அங்கே இருந்துச்சு. பட் நம்ம வந்து
இதான ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து அங்கே வந்தது. இவ்வளோ நாள் வந்து நம்ம டிஸ்ட்ரிக் வந்து கிராமத்தோடு வந்து நம்ம வந்திருக்கிறோம். இந்த மாதிரி வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனதில்லை. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து ஷாப்பிங் வந்து பார்த்தது. ஸோ மோளை வந்து சுற்றி சுற்றி வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு வந்தோம். இது வந்து மால் உள்ளுக்கே வந்து ஃபுட் கோர்ட் இருக்குது. ஸோ அங்கே வந்து சாப்பிடலாம் அப்படின்னு வந்தால் அங்கே வந்து ரைஸு அந்த மாதிரிலாம் வந்து ஃபுட்டு இல்லை. எல்லாமே வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான வெரைட்டி தான் இருந்தது. ஜூஸு அப்புறம் வந்து ஸ்நாக்ஸு அந்த மாதிரி. ஸோ நாங்கள் வந்து என்ன ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா வந்து பன்னீர் ஷவர்மா வந்து ஆர்டர் பண்ணணும். நம்ம ஃப்ரெண்டு ஷவர்மா ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் நம்ம மலேசியாவில் இருக்கிற மாதிரி நல்லா பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஓகே அப்படின்னு சொன்னேன். வந்ததுக்கப்புறம் தான் திடீர்னு ரொம்ப குட்டியாக அப்படியே நம்ம குல்ஃபியை பார்த்த மாதிரி அவன் குல்ஃபி அப்படியே நீட்டாக அப்படியே இருக்குமே சின்னதாக அந்த மாதிரி வந்து ஒரு ஐஸ்கிரீம் சைஸில் தான் வந்து நம்ம ஷவர்மா வந்தது. ஆனால் டேஸ்ட்டாக இருந்தது. உள்ளுக்கு வந்து ஃபில்லிங் வந்து பன்னீர் இருந்தது. ஒரு வழியாக ஷவர்மா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு திரும்ப வந்து இப்போ நம்ம மதுரை பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு சிவகங்கை பஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ எங்கே நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னா வந்து இது வந்து சிவகங்கையில் இருக்கிற கோர்ட்டு. ஸோ இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இது பக்கத்தில் ஒரு வேலையாக வந்திருக்கிறோம். ஸோ அந்த வேலை முடிச்சுட்டு லஞ்சு டைம் வந்துருச்சு. ஸோ எதாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா வந்து அங்கே வந்து சாப்பாடு கடையெல்லாம் வந்து பக்கத்தில் இல்லை. ஸோ அந்த கோர்ட்டு உள்ளுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்நாக்ஸு கடை இருந்தது. ஸோ ஜஸ்ட்டு ஜூஸு அப்புறம் டீ காஃபி அப்புறம் வடை அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ லாயர்லாம் வந்து ரொம்ப பிஸியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே. ஸோ என்ன வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டா சர்பத்து வித் வடை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். வடை வந்து ரொம்ப சுட சுட அப்போவே வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு சுட சுடவே சாப்பிட பிடிக்காது. பட் அங்கே எந்த ஷாப்புக்கு போனாலுமே எந்த சாப்பாடு கடைக்கு போனாலுமே வந்து அந்த பலகாரம் ஐட்டம்லாம் வந்து எல்லாமே வந்து சுட சுட தான் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து 5th டே, அதாவது வந்து நம்ம இந்தியா வந்து 5வது நாள். ஸோ இப்போ எங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னா வந்து இதுவும் சிவகங்கை தான். நம்ம பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கிறோம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு. இன்றைக்கி வந்து நம்ம ராம்நாடு போகிறோம். ஸோ என்னோடய வில்லேஜ். ஸோ ராம்நாடு போகிறதுக்காக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு வழியாக ராம்நாடு வந்தாச்சு. ஸோ சிவகங்கையில் இருந்து ராம்நாடு வர்றதுக்கு வந்து 2 ஹவர் எடுக்குது கரெக்டாக. ஸோ இதுக்கு வந்து டைரக்ட் பஸ்ஸும் இருக்குது. இல்லைன்னா வந்து நம்ம 2 பஸ்ஸு மாறி வர்றது மாதிரியும் இருக்குது. ஸோ சிவகங்கை டு மானாமதுரை அப்புறம் அங்கே இருந்து வந்து ராம்நாடு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ எப்படி வந்தாலும் வந்து நம்ம பஸ்ஸு சேஞ்ச் பண்ணி வந்தாலும் சரி இல்லை நம்ம டைரக்ட் பஸ் வந்தாலும் சரி 2 ஹவர் எடுக்குது கரெக்டாக. ஸோ பரமக்குடிலாம் தாண்டி தான் வந்து நம்ம ராம்நாடுக்கு வருது. ஸோ ஒரு வழியாக நம்ம ராம்நாட்டுக்கு வந்த ஜாப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம திரும்ப வந்து ராம்நாட் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம் இங்கேருந்து நம்ம சிவகங்கைக்கு போகிறதுக்கு. ஸோ பஸ்ஸு வந்துருச்சு. இப்போ பஸ்ஸில் வந்து போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து ஈவினிங் டைமு. ஸோ நம்ம ராம்நாட்லேருந்து சிவகங்கைக்கு போகிறதுக்கு வந்து டைமிங் இருக்குது. எல்லா டைம்லையும் இங்கே இல்லை. ஸோ டைமிங் இருக்குது. இத்தனை இத்தனை மணிக்கு தான் பஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ நாங்கள் வந்து பஸ்ஸு ஏறி இருக்கிறது வந்து 6 o'clock ஈவினிங்கு. ஸோ ஒரு வழியாக நம்ம சிவகங்கை வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நம்ம வீடியோ எண்டிங் பண்ணிக்கிடுவோம். ஸோ மீண்டும் நம்ம அடுத்தடுத்த விலாகில் சந்திக்கலாம். அதுவரை அன்புடன் ரோசினா. ஸோ அடுத்து வர்ற வீடியோவும் வந்து அதாவது வந்து நெக்ஸ்ட் வீக்கும் வந்து நம்ம இந்தியா டூர் தான் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம்.
ஆப்பிள் மாவு ஆப்பிள் ஒரு கிலோ 120 ரூபா 120 ரூபா 120 ரூபா ஆப்பிள்